என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஆரம்பிக்கலாங்களா? நேற்று திடீரென மழை பெஞ்சிச்சு. என்ன செய்ய சொல்ற? இந்த கூட்டம் பாதிக்குமா என்ற ஒரு கவலை எல்லாருக்கும் வந்துச்சு, எனக்கு வந்துச்சு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. அன்பகம் கலையிடம் தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டேன். வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க. நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன். இல்ல எவ்வளவு மழை பெஞ்சாலும் சிறப்பா கூட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை இந்த படை போதுமா? நம்ம 3 மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர் நாசர், சந்திரன், ரமேஷ் ராஜ், அதேபோல தொகுதியினுடைய எம்எல்ஏ பிஜிஆர் எல்லாம் முனைப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன புதுசா நடக்குது? அதான் டெய்லி நடக்கிறதாச்சே. இன்றைக்கு மாண்புமிகு பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் உட்கார் மதன். இருக்கட்டும், உட்காரு. பிரதமர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்ட சமயத்தில் என்ன சொன்னார்? சொல்கிறேன் சகோதரா. சொல்றேன் பிரதர். டெல்லியில் இருந்து இந்தியா முழுமைக்கும் திட்டமிடுகிறது என்பது அகற்றப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் துணையோடு திட்டமிடுவதுதான் என்னுடைய அணுகுமுறையா இருக்கும்னு சொன்னார். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. நான் கேட்கிறேன் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, இன்னும் என்ன பண்ற? கிளம்பு. தங்க பாட்டி தானே உன் பேரு? ஆமா, ஏன்? ஒரு காலத்தில் குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, கடந்த 10 ஆண்டு காலத்தில் இங்க சொன்னபடி மாநிலங்கள்கிட்ட நடந்துகிட்டு இருக்கீங்களா? இல்லையே. பசிக்கு பொங்கலை திருறவங்க கூட மன்னிச்சிடலாம், ஆனா ருசிக்கு பாயச திருறவனை மன்னிக்க கூடாதுல. அதுக்கு மாறா உங்களுடைய செயல்பாடுகளும் உங்கள் அமைச்சரோட அணுகுமுறையும் எப்படி அழிக்கிறது, எப்படி ஒழிக்கிறது, மாநில உரிமைகளை எப்படி பறிக்கிறது, அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எப்படி சிதைக்கிறதுன்னு சர்வாதிகார எண்ணமா தான் இருக்கு. நான் பிரதமரானா ஒருத்தருக்கு பதவி உயர்வு கிடைச்சிட கூடாது, கோஷம் போட்டே கவுத்துருவீங்களே. மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் தருவேன்னு சொன்னீங்களா? அப்படி மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு தடவை நீ கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிற, என்கிட்ட மாட்டின ஆம்புலன்ஸ் தான். கூட்டாட்சி ஜனநாயகத்துக்கு மதிப்பளிச்சு நீங்க செயல்படுத்தின செயல்கள் என்ன? அதுதான் என்னுடைய கேள்வி. ஆமா, பிரதமராகும் போது நீங்க சொன்னது மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்ன ராஸ்கல்? நான் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு இருக்கேன். டெல்லிக்கு காவடி தூக்குகிற நிலைமையை மாத்தி பிரதமர் சொல்லுகிறார், பிரதமராக ஆவதற்கு முன்பு சொல்லுகிறார். வில்லங்கமான விஷயத்தெல்லாம் தலையிடுற, மரியாதையா ரவையப்பட. மாநில முதலமைச்சரா நான் அடங்க 12 ஆண்டு கால அனுபவத்தோட தேசிய தலைமைய ஏற்கிறதால மாநிலங்களுடைய பிரச்சனையும் எனக்கு தெரியும். தெரிஞ்சுதாண்டா இப்படி பண்றேன். என்ன என்ன நான் பாடுபடுத்திருப்பா? ஒன்றிய அரசோட முக்கியத்துவம் எனக்கு புரியும்னு சொன்னீங்களே. ஏய் உன்னை போன்னு ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன், இவ்வளவு லென்த்தா சொல்றியே. சொன்னபடி நடந்துகிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கையில. அது மட்டுமல்ல, இன்னும் சொன்னீங்க, ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு மாற்றுக் கட்சிகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மாநில அரசுகளை பழி வாங்க மாட்டேன், எந்த வகையிலும் மாநில அரசுகள் பழிவாங்கப்படாதுன்னு உறுதியளிக்கிறேன். தப்பு பண்ணது யாருடா? குத்தம் செஞ்சது யாருடா? செய்யறதெல்லாம் நீயும் உங்க ஐயன் செஞ்சு போட்டு நல்லவங்களை எல்லாம் எதுக்குடா குத்தம் சொல்லிட்டு தெரியுற? என்னதான் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றிய மாநில உறவு சீர்குலைய இடம் தர மாட்டேன்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார்கள். எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை பழிவாங்கிறது மட்டுமே, பழிவாங்கக்கூடிய அரசியலை மட்டுமே நடத்திட்டு இருக்கீங்க என்பதற்கு எத்தனை ஆதாரங்களை இப்ப என்னால சொல்ல முடியும். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. இப்ப கூட எங்களுடைய தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான 2151 கோடி ரூபாய் நிதியை கொடுக்காம பழிவாங்குற அரசியலை தான் நடத்திட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.